கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நசீர் அகமது தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ராஜா, மாநில மகளிரணி தலைவி சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரியில் வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி உயிர் தியாகம் செய்த விவசாயிகள் நினைவாக பேரணி நடத்துவது, நிகழாண்டில் மா விளைச்சல் குறைந்துள்ளதால் மாவிற்கு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், மா தோப்பு வைத்துள்ள விவசாயிகளுக்கு வருடாந்திர மா தொகுப்பு தொகையாக ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதன்படி பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 45 ரூபாய், எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும் உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி மானியமாக லிட்டருக்கு 6 ரூபாய் வழங்க வேண்டும், காட்டுப்பன்றி, யானைகள், மயில் உள்ளிட்ட வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், யானைகளால் ஏற்படும் மனித உயிர் சேதத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், தென்னை கொப்பரையில் இருந்து எண்ணெய் தயாரித்து அதனை அரசு கொள்முதல் செய்து நுகர்பொருள் வாணிப கழகம் முதல் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்க வேண்டும், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து புதிய பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் கணேசன், தணிகாசலம், மாவட்ட நிர்வாகிகள் மணிமேகலை, முருகேசன், குமார், பரசுராமன், ஜெயபால், லட்சுமணன், திருப்பதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய பதவியேற்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இச்சங்கம் வரவேற்பு அளிப்பதுடன் பாராட்டுகளை தெரிவிக்கிறது. உயிர் தியாகம் செய்த 57 விவசாயிகள் நினைவாக ஜூலை 5 பேரணி கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமையிடத்தில் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. மா விளைச்சல் குறைந்துள்ளது. மாவிற்கு ஊக்கத்தொகை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வழங்க வேண்டும். மா தோப்பு விவசாயிகளுக்கு வருடாந்திர மா தொகுப்பு தொகையாக மேங்கோ கிராப் பேக்கேஜ் ஏக்கருக்கு 25,000 வழங்க வேண்டும். உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலை பால் அதிகரிக்க வேண்டும். பசுமாடு பால் 45 ரூபாய் லிட்டருக்கும், எருமைப்பால் 60 ரூபாய்க்கும், உற்பத்தியாளர் உற்பத்தி மானியம் லிட்டருக்கு 6 ரூபாய் வழங்க வேண்டும். காட்டு யானை, காட்டு பன்றிகள், மயில் போன்றவற்றால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கு ஏக்கருக்கு இழப்பீடு தொகையாக 1 லட்சம் வழங்க வேண்டும். யானையால் ஏற்படும் உயிர் சேதத்திற்கு 25 லட்சம் வழங்க அரசை கேட்டுக்கொள்வது. தேங்காய் அதிகம் சாகுபடி செய்யும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் தென்னை கொப்பரையால் இருந்து எண்ணெய் தயாரித்து அதனை அரசு கொள்முதல் செய்து நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் நியாய விலையில் கடைகள் மூலமாக விநியோகம் செய்ய அரசை கேட்டுக்கொள்வது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து புதிய பயிர்க்கடன் வழங்க அரசை கேட்டுக்கொள்வது மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.